ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, வீட்டு வாடகை கட்ட முடியாத லக்ஷ்மி வீராக்கு பாண்டியன் பரிசா கொடுத்த மோதிரத்தை அடமான வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. நான் வேணா வேலைக்கு போகட்டுமாமான்னு பிருந்தா கேட்க, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் அம்மா பார்த்துப்பேன்னு சொல்லி பிருந்தாவை சமாதானப்படுத்துகிறாங்க. வீரா மாறனுக்காக காஃபி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து வள்ளி பேசுகிறாங்க. வீரா, அந்த கண்மணி ராஜேஷ் அம்மாவும் நீயும் மாறனும் சேர்ந்து வாழல, சும்மா நடிக்கிறீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிறது தான் பொய்ன்னு நம்ம அவங்க கிட்ட நிரூபிச்சு காட்டணும். அதுக்கு நீ கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு வாரிசை பெற்று கொடுக்கணும்னு கேட்க, அதெல்லாம் நடக்கும்போது நல்லபடியாக நடக்கும் வள்ளியம்மா, நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்கன்னு வீரா சொல்லிட்டு மாறனுக்காக காஃபி எடுத்துட்டு திரும்புகிறாங்க. அப்போ கண்மணி வந்து நிற்கிறாங்க. ஏன் வீரா, அந்த ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறமும் நீ தேவையில்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறேன்னு கேட்க, இங்கே பாரு கண்மணி, அந்த ஜோசியரை யார் இங்கே வர சொல்லியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல நீ உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணி வாழப்பாருன்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து போகிறாங்க. வடிவும் கண்மணியும் கவனிக்கிறத பார்த்த வீரா மாறன் கிட்ட பாசமாவே காஃபியை குடிங்கன்னு கொடுக்க, இதில் எதை கலந்துருக்காலோ தெரியலேன்னு மாறன் பயந்துட்டே குடிக்கிறாரு. இதுதாங்க நீங்கள் குடிக்கிற கடைசி காஃபின்னு வீரா சொல்ல, அதை கேட்ட மாறன் பயந்து போகிறாரு. என்னத்தையே கலந்தான்னு தெரியலையேன்னு யோசிக்கும் போதே, உங்களோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியங்க, காஃபி குடிக்கிறதுலாம் நல்லதுக்கு இல்லை, நான் இனிமேல் உங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தரேன்னு சொல்ல, ஓ அதில் கலக்க போறியான்னு மாறன் அவரோட மனசில் நினைக்கிறாரு. மாறன் அந்த காஃபியை குடிச்சிட்டு கிளம்ப, ஏங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி டேட்டிங்லாம் போனது கிடையாது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுது, நம்ம டேட்டிங் போகலாமான்னு கேட்க, நீ சொன்னதுக்கப்புறம் நான் என்ன வேண்டான்னா சொல்ல போகிறேன், தாராளமாக போகலான்னு மாறன்னு சொல்கிறாரு. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் என்னோட பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே கடைக்கு இப்போ கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு வீரா பேக் எடுத்துகிட்டு வந்து மாறன் கூட கை கோத்துட்டு போகிறாங்க. என்னடி கண்மணி இதெல்லாம், அவங்க 2 பேரையும் பிரிக்கலான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் உன் தங்கச்சி கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு குழந்தையை பற்றி நம்ம கையில் தந்துருவா போல இருக்குதேன்னு வடிவு வருத்தப்பட்டுட்டே சொல்ல, அதை கவனிச்ச வள்ளி அவங்கள வெறுப்பேற்றுறது மாதிரியே பேசுகிறாங்க. நான் கும்பிட்ட கடவுள் எல்லாருமே கண்ணை திறந்துட்டாங்க, கூடிய சீக்கிரத்திலேயே இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லிட்டே போகிறாங்க. கண்மணி வடிவு கிட்ட, நான் முடிவு பண்ணிட்டேன் அத்தை, நானும் என் புருஷனை கூட்டிட்டு டேட்டிங் போக போகிறேன், அப்போ தான் இந்த வீராவும் மாறனும் உண்மையை சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களாங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்கும் உஷாராக இருக்கணும் வடிவு, இந்த கண்மணி இந்த குடும்பத்து கூட சேர நம்ம எப்போவுமே விட்டுறக்கூடாது, அதுக்கப்புறம் நம்ம தனிமரம் ஆயிடுவோம், ஒரு நாளும் இந்த கண்மணி அந்த ராகவன் கூட சேர்ந்து வாழ நம்ம விட்டுறவே கூடாதுன்னு வடிவு மனசில் நினைக்க இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.